வணக்கம் தமிழ் உறவுகளை, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அவசரமாக நாடு திரும்பிய சூரியகுமார் யாதவ் மருத்துவமனையில் அனுமதி. என்ன ஆச்சு தெரியுமா? அதாவது தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான 3வது T20 போட்டியில் ஃபீல்டிங்கின் போது இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் களம் விட்டு அகன்ற நிலையில் உடனடியாக ஜடேஜா மாற்று கேப்டனாக வழிநடத்தி வருகிறார். இந்தியா வர்சஸ் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 3வது T20 போட்டி நடைபெற்றது. இதில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 201 ரன்களையும் குவித்தது. சிறப்பாக ஆடிய நம்ம கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்கள் 56 பந்துகளில் சதம் விளாசி அசத்தினார். அதேபோல தொடக்க வீரர் SSV ஜெய்ஸ்வால் 41 பந்துகளில் 60 ரன்களை விளாசினார். இதன் பின்னர் தென்னாப்பிரிக்க அணி 202 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கியது. தொடக்க வீரராக ஹென்ட்ரிக்ஸ் பிரிட்ஜ்கோ கூட்டணி களமிறங்கியது. இந்திய அணி தரப்பில் முதல் ஓவரை முகமது சிராஜ் வீசினார். அந்த ஓவரில் ஒரு ரன்னை கூட விட்டுக் கொடுக்காமல் மேடனாக வீசி அசத்தியிருந்தார். இதன் பின் முகேஷ்குமார் வீசிய 2வது ஓவரில் பிரிட்ஜ்கே 4 ரன்களில் ஆட்டமிழக்கம். தொடர்ந்து ஹர்ஷதீப் சிங் வீசிய 4.2வது ஓவரில் ஹென்ட்ரிக்ஸ் 8 ரன்களில் ரன் அவுட் ஆகி வெளியேறினார். தொடர்ந்து 3.4வது ஓவரின் போது இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஃபீல்டிங் செய்த நிலையில் காயம் ஏற்பட்டது. நடக்க முடியாத சூழலில் அவரை இந்திய அணி வீரர்கள் தூக்கி சென்றனர். கிட்டத்தட்ட IPL தொடரின் போது KL ராகுல் எப்படி காயமடைந்தாரோ அதே போலதான் சூரியகுமார் யாதவும் காயமடைந்து களம் விட்டு அகன்றார். இதன் பின் துணை கேப்டனாக ஜடேஜா தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இதுவரை இந்திய அணிக்காக தலைமை பொறுப்பை ஜடேஜா ஒருமுறை கூட ஏற்றதில்லை. IPL தொடரில் கூட சென்னை அணிக்காக மட்டும் சில போட்டிகளில் தலைமை தாங்கினார். அதையும் இடையில் ராஜினாமா செய்த நிலையில் முதல் முறையாக இந்திய T20 அணியை வழிநடத்தினார். இது அவரது ரசிகர்கள் மத்தியில் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது. கேப்டனாக பொறுப்பேற்ற பின் ஜடேஜா செய்த பவுலிங் மாற்றங்கள் இந்திய அணிக்கு சரியான பலத்தையும் கொடுத்தது. ஹர்ஷதீப் சிங் வீசிய 6வது ஓவரில் கிளாசன் 5 ரன்களில் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து பவர் பிளே ஓவர்கள் முடிவில் களத்தில் இருந்த ஸ்பின் இருப்பதை அறிந்து ஜடேஜா உடனடியாக பந்தை கையில் எடுத்து மார்க்கரனை பெவலியை நோக்கி அனுப்பி வைத்தார். அதே போல ஜடேஜா அவர்கள் இந்திய அணிக்காக வெற்றியையும் தேடிக் கொடுத்தார். இந்த நிலையில்தான் தற்போது சூரியகுமார் யாதவுக்கு காயத்தின் வீரியமானது கடுமையாக இருப்பதால் தற்போது சூரியகுமார் யாதவை மருத்துவமனையில் சேர்க்க இந்தியாவுக்கு அழைத்து வர உள்ளனர். அதேபோல் இன்னும் 2 மாத காலம் சூரியகுமார் யாதவ் எந்த தொடரிலும் விளையாட முடியாது என்று மருத்துவர்கள் தரப்பிலிருந்தும் கூறப்பட்டு உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.